இந்தியாவினால் இலங்கைக்கு வழங்கப்படும் ஒத்துழைப்புக்கு இலங்கையினால் அளிக்கப்படும் வரவேற்பு போதுமானதாக இல்லை என இந்நாட்டிற்கான இந்திய உயர்ஸ்தானிகர் வைகே சிங்கா தெரிவிக்கின்றார். We felt that there was a need to let people in Sri Lanka in particular know. கடந்த சில வருடங்களாக இந்தியாவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட உதவிகள் குறித்து இந்த நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என நாம் எண்ணுகின்றோம். கிழக்கு பிராந்திய நாடுகள் மீது இலங்கை தற்போது கரிசனை காட்டி வருகின்றது. ஆயினும் கடந்த ஒரு நூற்றாண்டு காலத்தை நோக்கும் போது இந்தியாவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட உதவிகள் மற்றும் ஒத்துழைப்புகள் மறந்து போயுள்ளன. இந்திய நாணய பெறுமதியில் 9,000 கோடி ரூபாயை வழங்குவதற்கு இந்திய அரசாங்கம் வாக்குறுதி அளித்தது. அது அமெரிக்க டாலர் பெறுமதியில் 1.6 பில்லியன் ஆகும். யுத்தம் முடிவடைந்த பின்னர் கடந்த சில வருடங்களில் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள உதவிகள் 30% திருப்பிச் செலுத்தாத உதவிகளாகும். மீள் செலுத்த தேவையில்லை மற்றும் வட்டி வீதம் கலக்கப்படவில்லை. இலங்கை அரசாங்கத்தினதும் மக்களினதும் தேவைகளை நிறைவேற்றுவதே இந்த அனைத்து திட்டங்கள் மற்றும் அனுசரணைகள் வழங்கப்படுவதன் நோக்கமாக இருக்கின்றது. இந்த அனுசரணைகளை வழங்குமாறு எவரும் இந்தியாவிடம் கூறவில்லை. இந்தியாவினாலும் எதுவும் கோரப்படவில்லை. இந்த மாதம் 22ஆம் தேதி யாழ்தேவி ரயில் யாழ்ப்பாணத்தை சென்றடைந்தது. இந்த சேவையை வெற்றிகரமாக செய்தது யார் என்று இன்றைய பத்திரிகையை வாசித்து பாருங்கள். இதனை யதார்த்தமாக மாற்றியது யார் என்று அதில் குறிப்பிடப்படவில்லை. நாம் வழங்கும் உதவிகளை இலங்கை எந்த அளவுக்கு மதிக்கின்றது என்பது இதனூடாக தெரிய வருகின்றது. How underappreciated our assistance is.